கண்மணிய பத்தி ஸ்கூல்ல பெரிய பாராட்டு விழாவே நடத்தியிருக்காப்புல நம்ம அன்பு. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்னடா இந்த அளவுக்கு இவன் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் மனசுக்குள்ள நம்மள பத்தி இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்றாங்க. அதே மாதிரி கண்மணி அன்ப புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸும் கிடைக்குது. வீட்ல எல்லாருமே உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஏற்கனவே அன்புக்கு விருந்து குடுத்த அந்த ஒரு ரெக்கார்ட அதாவது டெலிகாஸ்ட் பண்றாங்க சேனல்ல அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் வந்திருக்கு. அத பார்த்துட்டு தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க, அண்ணனுக்கு விருது கிடைக்கிற ஷோ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஆட் பண்ணி விடுறாரு. அந்த ஆட் பண்ணி விடும்போது எல்லாருமே வீட்ல இருந்து பார்க்கும்போது அன்பு என்ன சொல்றாருன்னா அந்த வீடியோல, எனக்கு முக்கியமா நான் என்னோட வளர்ச்சிக்கு 3 பெண்கள் முக்கியமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல எங்க அம்மா தான். அம்மாவை தவிர வேற யாருமே இல்ல. ஏன்னா அன்பு அவங்க அன்பு, பாசம் எல்லாமே குடுத்து என்னைய வளர்த்துருக்காங்க. 2வது என்னோட பாட்டிய நான் சொல்லுவேன். அவங்க ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப போல்டானவங்க. ஸோ அவங்க இல்லாம நான் இல்ல. நான் இந்த அளவுக்கு இந்த தொழில்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன்னா, கண்டிப்பா அதுக்கு எங்க பாட்டியினுடைய இதுதான் முக்கியம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா 2யுமே பார்த்துட்டு மனசுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயி போகுது. 3வது அவர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, கண்மணிய பத்தி சொல்லியிருக்காரு. எங்க அம்மாவும், எங்க பாட்டியும் சேர்ந்தா எப்படியோ, அது மாரி தான் கண்மணி. மொத்தத்தையும் எல்லாமே அவட்ட இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அன்பு, பாசம் மட்டுமில்ல, பொறுமை, நிதானம். எங்க குடும்பத்த கேர் பண்றதுலேருந்து, என்னைய கேர் பண்ணிக்கிற வரைக்கும் எல்லாத்துலயுமே பெஸ்ட்டா இருக்கக்கூடிய ஒரே ஆளு கண்மணி தான். ஸோ என்னுடைய மனைவி அவ அப்படிங்கிறத நான் பெருமைப்பட்டுக்கிறேன். அவ இல்லாம நான் இல்ல. நான் எந்த அளவுக்கு கீழ இறங்கி போனாலும் என்னை மேல கைதாங்களா புடிச்சு தூக்கி விடக்கூடிய ஒரே இடத்துல அவ தான் இருக்கா அப்படின்ற மாரி கண்மணி பேசுறாரு. இத பார்க்கும்போது வெண்ணிலானால அந்த இடத்துல இருக்கவே முடியல. சடனா அந்த இடத்த விட்டு வெளில போயிறாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஆனந்தமா, சந்தோஷமா பார்க்குறாங்க. ஸோ கண்மணி அத பார்த்துட்டே ரொம்ப ஷாக்காயி போறாங்க. என்னடா இவரு இந்த அளவுக்கு நம்மள பத்தி இந்த அளவுக்கு வெளில பேசியிருக்காரு. ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் அத அவர் அதாவது அன்புட்ட காட்டிக்கிறாம ரொம்ப அமைதியா அப்படியே சைலன்ட்டா இருக்காங்க. ஸோ அன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ல அன்பு சொல்றாப்புல, நான் இன்னைக்கு லைவா விருந்து குடுக்குறதுல வந்துருந்துச்சுல வீடியோ. அத நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கிறாரு தெரியாத போல. அதெல்லாம் நான் ஒண்ணுமே பார்க்கல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமாம்மா நீ ஒளிஞ்சிருந்தத நான் பார்த்தேன் அப்படின்றாரு. அது உங்களோட பிரமையா இருக்கும் அப்படின்றாங்க. முடிஞ்சு போன ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நாம இத பண்ணிருவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க முயற்சி பண்றீங்க. அது எந்த காலத்துலயும் நடக்காது அப்படின்றாங்க. நீ அப்படிதான் சொல்ற. ஆனா உன் மனசுக்குள்ள அது கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆனா அது உண்மைதாங்க. கண்மணியை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ள அன்பு இந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் வச்சிருக்காரேன்னு நினைச்சு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமும் பூரிப்பாவும் ஆயிடுறாங்க. அதை வெளியில காட்டிக்கிறாம அவர் முன்னாடி அந்த கோவத்தை அப்படியே சின்னங்களுக்கு கோவமா காட்டிக்கிறாங்க. இதையும் அன்பு கண்டுபிடிச்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் அதை கண்மணியா மாறணும். அதை நம்ம பண்ண வேணாம் எதுவும் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ நைட்ல குளிர்ல பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு ரொம்ப ஆன் ஆகி அதில் ரொம்ப நடுக்கத்துல இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம போர்வையை பத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி போர்வையை பத்துறாரு. அந்த டைம்ல அன்புட்ட அவங்க ரொம்ப நெருக்கம் காட்டுறாங்க. குளிர் தாங்க முடியாம அன்பை அவங்க அரவணைக்கிறது அவருக்கு ஒரு இதமா இருந்தாலும் அதை அவரு ஃபர்ஸ்ட் டைமா உணர்றாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 2 பேரும் இப்பதான் முத இணையருக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதை அன்பு மிக சரியா பயன்படுத்திக்கிறாரு என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.